கம்ப்யூட்டர் சயின்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். தமிழில் வந்து பன்முறை செயல் அப்படி இல்லைன்னா மடக்கு அப்படிங்கிறாங்க. இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லூப். இந்த பேராஃப்க்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு லூப் அல்லது பன்முறை ஒரு மடக்கு அல்லது பன்முறை செயல் லூப் ஆர் இட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இல்லது அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு நிபந்தனை நிறைவேறும் வர திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிறது குறிக்கிறது தான் இந்த இட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழில் வந்து பாய்வு கட்டுப்பாட்டு கூற்று என சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து நிரலோட நீளத்தை குறைக்கும், நேரத்தையும் குறைக்கும், நிரல் இயங்கவும் குறைவான நினைவக இடத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. C++ல 3 வகையான மடக்கு கூற்றுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபார் கூற்று, ஒயில் கூற்று, டூ ஒயில் கூற்று. இந்த மூணை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லூப்பில் ஃபார், ஒயில், டூ ஒயில் 3 லூப் இருக்குல்ல, இந்த 3 லூப்லேயுமே இது 4 தான் இருக்கும். ஒன்று இனிஷியல் எக்ஸ்பிரஷன், இன்னொன்று டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இன்னொன்று அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ், இன்னொன்று பாடி ஆஃப் த லூப். அந்த 4 லூப்லேயும் அதாவது இந்த மேலே பார்த்தோன்னா இந்த 3 லூப், இந்த 3 லூப்லேயுமே இது 4 கண்டிப்பாக வரும். தமிழில் தொடங்கு மதிப்பிருத்தல் கோவை, சோதிப்பு நிபந்தனை கோவை, புதுப்பித்தல் மிகுத்தல் கோவை, மடக்கின் உடற்பகுதி. இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது தொடக்க மதிப்பிருத்தல் கோவை, இது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வேரியபிள் இருக்குல்ல, ஒரு ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிளில் ஸ்டார்டிங் வேல்யூ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். அந்த வேரியபிளுக்கு தொடக்க மதிப்பு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் இந்த இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு லூப்புக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே ப்ராசஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுத்துக்கிற கண்டிஷன். நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கே புரியாது. நம்ம கொடுத்துக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது தமிழ் மீடியத்தில் சோதிப்பு நிபந்தனை கோவை அப்படிங்கிறாங்க. இதில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் லூப்புக்குள்ளேயே போகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் லூப்பை விட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்லேயும் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பு, எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு இருக்குது. என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா உள்ளே நுழையும் போதே கண்டிஷனை செக் பண்ணும். எக்ஸிட் கண்ட்ரோல்னா கடைசியில் கண்டிஷனை செக் பண்ணும். அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த அப்டேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா லூப்பில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடும். அதாவது இன்க்ரிமெண்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்க இப்போ வேரியபிளோட வேல்யூ 2 அப்படின்னா 2 + 1 3, 3 + 1 4 அப்படி என்ன ஆகிடுதுன்னா கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு என்ன ஆகிடுன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மடக்கு கட்டுப்பாட்டு மாறியின் மதிப்பை மாற்றம் செய்வதற்கு பயன்படுகிறது. இந்த கூற்று மடக்கின் உடற்பகுதி செயல்பாடு முடிந்த பின் மடக்கின் இறுதியில் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்தது பாடி ஆஃப் த லூப். பாடி ஆஃப் த லூப் மடக்கின் உடற்பகுதி. அதாவது இது வந்து மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும்னா நிறைவேற்ற வேண்டிய கூற்று திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும் அல்லது கட்டளை தொகுதி குறிக்கிறது. என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பில் முதல்ல நிபந்தனை கோவை செயல்படும். 0 இல்லாத எண்ணா இருந்துன்னா மடக்கோட உடற்பகுதி செயல்படும், இல்லைன்னா மடக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. வெளியேறல் சோதிப்பு மடக்கு, எக்ஸிட் செக் லூப் அப்படின்னா முதல்ல மடக்கோட உடற்பகுதி செயல்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிஷனை சரி பார்க்கும். சரி அப்படின்னா மடக்கோட உடற்பகுதி திரும்ப நிறைவேற்றப்படும், இல்லைன்னா மடக்கு லூப்பை விட்டு என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்துடும். ஃபார் லூப் அப்படின்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப். இது வந்து ஈஸியஸ்ட் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிற லூப்பு. ஃபார் மடக்குங்கிறது ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கு. இது வந்து ரொம்ப எளிய மடக்கு, மீண்டும் மீண்டும் இயங்கும் இந்த ஸ்டெக் கூற்று அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன்ஸ், டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் இதுலேயும். தொடரியல் பாருங்கள், சின்டெக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 காமன் தான். பாருங்கள், ஃபார் மடக்கு, இனிஷியலைசேஷன்ஸ், டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ், இதுதான் பாடி ஆஃப் த லூப். நம்ம 4 பார்த்தோம்ல, ஒவ்வொரு லூப்லேயுமே இருக்கணும், அது 4 அப்படியே இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே வருது, கண்டிஷனை செக் பண்ணுறது,
ட்ரூவாக இருந்தால் லூப்புக்குள்ளே வரும். அப்டேட் ஆகுது, திருப்பி கண்டிஷன் செக் பண்ணுது, ட்ரூவாக இருந்தால் திருப்பி உள்ளே வரும். எத்தனை டைம் ட்ரூவாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ் ரொட்டீன் ஆகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன ஆயிடும், லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஃபாருக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் i = 0, i less than 10, i ++. அதாவது ஒரு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் லூப்பில் i = 0 அப்படிங்கிறது தான் தொடக்க மதிப்பிருத்தல், இனிஷியல் வேல்யூ. i less than 10 அப்படிங்கிறது டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், பரிசோதிப்பு நிபந்தனை கோவை. i ++ங்கிறது மிகுப்பு. இது வந்து அப்டேட் எக்ஸ்பிரஷன். மூணுமே இருக்குது. இதுதான் பாடி ஆஃப் த லூப். சி அவுட் வேல்யூ ஆஃப் i. இப்போ பாருங்கள், ஐயோட வேல்யூ என்ன, 0. 0 less than 10 கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா லூப்புக்குள்ளே வந்துடும். சி அவுட்னா அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுமா, இந்த வேல்யூ ஆஃப் i அப்படியே டபுள் கோட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிரும். வேல்யூ ஆஃப் i பிரிண்ட் ஆயிடுச்சா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் i less than 10 எழுதி பாக்ஸ் பண்ணிட்டு 0 less than 10 கண்டிஷன் ட்ரூவாக தான் லூப் வந்துருச்சு. ஐயோட வேல்யூ 0. அடுத்தது மறுபடியும் என்ன ஆகுனா மேலே போகும். ஐயோட வேல்யூ 0 + 1 1, 1 less than 10 கண்டிஷன் ட்ரூ கீழே வரும். வேல்யூ ஆஃப் i is, ஐயோட வேல்யூ என்ன இப்போ 1, எண்டெல்லாம் நியூ லைன். மறுபடியும் மேலே போகும். 1 + 1 2, 2 less than 10 கண்டிஷன் ட்ரூ கீழே வரும். சி அவுட் நியூ லைன்லாம் இருக்குது. த வேல்யூ ஆஃப் i 2, எண்டெல்லாம் மறுபடியும் நியூ லைன். மறுபடியும் திருப்பி 2 + 1 3. இப்படி எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுனா 9 less than 10 கண்டிஷன் ட்ரூ. சி அவுட் த வேல்யூ ஆஃப் i colon 9 பிரிண்ட் ஆயிரும். எண்டல் நியூ லைன். 9 + 1 10, 10 less than 10 கண்டிஷன் ஃபால்ஸ். லூப்பை விட்டு என்ன ஆயிரும்னா வெளியில் வந்துடும். புரியுதா? 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் 10 கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் என்ன ஆகிரும்னா ஃபால்ஸ் ஆயிரும். லூப் ஃபுல்லாக ஒவ்வொன்றும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐயோட இதுதான் தொடக்க மதிப்பு, இனிஷியல் வேல்யூ. இது வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் சோதிப்பு நிபந்தனை. இது வந்து மிகுப்பு கோவை. சி அவுட் இதுதான் மடக்கோட உடற்பகுதி. புரியுதா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைல் மடக்கு. ஃபார் மடக்கு பார்த்துட்டோம். ஃபார் மடக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வைல் மடக்கு. வைல் மடக்கு அப்படிங்கிறது கட்டுப்பாட்டு பாய்வு கூற்றாகும். ஒரு மடக்கென கொடுக்கப்பட்ட நிபந்தனை சரி இருக்கும் வரை மீண்டும் மீண்டும் இயங்கும் வைல் மடக்கு நுழைவு சோதிப்பு மடக்கு ஆகும். இந்த சோதிப்பு கோவை முதலில் மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னரே மடக்கின் உள்ளே நுழையும். அதாவது வைல் மடக்குங்கிறது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த வைல் லூப் வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதோட கண்டிஷன் வந்து லூப்புக்கு உள்ளே போனதுக்கப்புறம் லூப்புக்கு உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரு பண்ணும்போதே நாம் கண்டிஷனை செக் பண்ணும். பாருங்கள், சின்டெக்ஸ் வைல் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், பாடி ஆஃப் த லூப் சின்டெக்ஸ் எக்ஸ், ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். நுழையும் போதே செக் பண்ணும். இங்கே செக் பண்ணுறதுனால இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படிங்கிறாங்க. தமிழ் மீடியம் பாருங்கள். வைல் நிபந்தனை சோதிப்பு கோவை மடக்கோட உடற்பகுதி கூற்று எக்ஸ். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். மெயின் ஃபங்க்ஷன் தான் ஒரு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஐங்கிறது வேரியபிள் மாறி, சம்முங்கிறதும் வேரியபிள். ரெண்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் தொடக்க மதிப்பிருத்தல். i less than or equal to, இங்கே 10 வேண்டாம் 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? i less than or equal to 4. இது வந்து கோவை பரிசோதிப்பு கோவை டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இது வந்து பாடி ஆஃப் த லூப். சரி, ஐயோட வேல்யூ என்ன 1, சம்மோட வேல்யூ 0வா? கண்டிஷன் செக் பண்ணது. ஐயில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதி பாக்ஸ் பண்ணுறோம். i less than or equal to 4 கண்டிஷன் எழுதி பாக்ஸ் பண்ணிட்டேன். ஐயோட வேல்யூ என்ன 1 தானே. 1 less than or equal to 4 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப்புக்குள்ளே வரும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ, இதை எழுதி பாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சம்மோட வேல்யூ என்ன 0 + 1. ஐயோட வேல்யூ 1 தானே, சம்மோட வேல்யூ 0 தானே. 0 + 1 என்ன 1. அப்போ சம்முக்குள்ளே லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 1. அப்போ இங்கே போங்க. இதோட முடிஞ்சிச்சா? திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி மேலே தான் போகும்,
கீழே வராது. ஏன்னா பாடி ஆஃப் த லூப் இதோட முடிஞ்சிருச்சு. அதனால் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட முடிஞ்சா திருப்பி மேலே தான் போகும். அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு அடுத்து ஐயோட வேல்யூ 1 1 + 1 2 2 முடிஞ்சிருச்சு லூப். திருப்பி மேலே போகும். 2 <4 for கண்டிஷன் ட்ரூ கீழே வரும். கீழே வந்தோடனே பாருங்கள் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐயா. ஏற்கனவே சம்மோட வேல்யூ என்ன இருக்குது, இல்லை லாஸ்ட் வேல்யூ 1 அந்த 1 தான் லாஸ்ட் அப்டேட் ஆன வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன 2 3 திருப்பி மேலே போகும். 2 + 1 3 3 <4 கண்டிஷன் ட்ரூ அந்த லூப்புக்குள்ளே வரும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. என்னது சம்மோட வேல்யூ லாஸ்ட் வேல்யூ 3 இப்போ சம்மோட வேல்யூ 3 ஐயோட வேல்யூ என்ன 3 3 + 3 6. திருப்பியும் 3 + 1 4 <= 4 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் லூப்புக்குள்ளே வரும். ஏற்கனவே என்னது சம்மோட வேல்யூ என்ன 6 எழுதியாச்சு. ஐயோட வேல்யூ லாஸ்ட் வேல்யூ என்ன 4 6 + 4 10. திருப்பி மேலே போகும். கண்டிஷன் என்னது 4 + 1 5 <= 4 கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது சி அவுட் இருக்கா, சி அவுட்னா அவுட்புட்னு எழுதிக்கணும். டபுள் கோட்ஸ் என்ன இருக்குது, த சம் ஆஃப் 1 2 4 வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருந்தோங்க. 4ன்னு போட்டாலும் இந்த டபுள் கோட்ஸ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிரும். பிரிண்ட் த சம் ஆஃப் 1 to 10 இஸ் பிரிண்ட் ஆகிரும். சம்மோட வேல்யூ என்ன, கடைசி வேல்யூ சம்மோட வேல்யூ என்ன 10ன்னு பிரிண்ட் ஆகிரும். அவ்வளோதான். ரிட்டர்ன் 0 எதுவுமே திருப்பி அனுப்பாது. அவ்வளோதான் while loop.